கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் அதிகமாக பயன்படுத்தாத கடவுளின் ஒரு நாமத்தை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். கடவுளின் இந்த பெயர் 2 முறை எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எரேமியா 23ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலும், எரேமியா 33ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலும் யெகோவா சிட்கேனோ என்ற பெயர் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சற்று உச்சரிப்பதற்கு கடினமான ஒரு எபிரேய சொல். யெகோவா சிட்கேனோ, நாம் நீதியின் தேவன். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமக்கு நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 33:15-16 யெகோவா சிட்கேனோ என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விரண்டு இடங்களிலும் எரேமியாவுடைய நாட்களிலே போலி தீர்க்கதரிசிகள் இல்லை என்றால் கள்ள ஊழியர்கள் எழும்பினபடியால் எரேமியாவின் வார்த்தைக்கு மக்கள் செவிகொடாமல் போனார்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக கள்ள உபதேசிகள் வந்தபடியினாலே கர்த்தரின் உண்மையான ஊழியனான எரேமியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஒரு நாள் தேவன் தாவீதின் வம்சத்தில் தோன்றுகிற ஒரு ராஜாவை இந்த பூமிக்கு அனுப்புவார். அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு நீதியின் கர்த்தராய் வெளிப்படுகிறார் என்பதே யெகோவா சிட்கேனோ என்ற பதத்தின் அர்த்தம். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்கின்ற 3 முக்கியமான ஆவிக்குரிய பாடங்கள். முதலாவது 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, கர்த்தர் நம்மை கைவிடாத மெய்ப்பராய் இருக்கிறார். 4ஆம் வசனத்தில் அவைகளை, அதாவது தன் ஜனங்களை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன், இனி அவைகள், அதாவது கடவுளின் ஜனங்கள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள் உண்மையான மெய்ப்பனாகிய எரேமியாவையும் எரேமியாவை அனுப்பின கடவுளையும் கைவிட்டுவிட்டு பொய்யான தீர்க்க தரிசனங்களை உரைத்து வந்த கள்ள ஊழியர்களை பின்பற்றினார்கள். ஆனால் கர்த்தர் தம் ஜனம் மீது மிகுந்த அன்பு கொண்டவராய் இருக்கிறபடியினாலே அந்த கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை தம் ஜனத்தாரின் மத்தியிலிருந்து விலக்குவார். ஆனால் அவரது ஜனத்தையோ அவர் கைவிட மாட்டார். தன்னை விட்டு விலகிய தன் ஆடுகளையும் தேடி கைவிடாமல் அவர்களை பின்தொடரும் ஒரு மெய்ப்பன். ஆகையினால்தான் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இடம்பெற்றிருக்கு. தன் காலத்தில் எரேமியா நிராகரிக்கப்பட்டு கள்ள ஊழியர்கள் அங்கீகரிக்கப்பட்டாலும் எரேமியாவின் மறைவுக்கு பின்னர் எரேமியா உரைத்தவைகள் அனைத்தும் தேவன் சொன்னது போல நிறைவேறினபடியினால் எரேமியா நாட்களில் வாழ்ந்த கள்ள ஊழியர்களை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்து எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இறை வார்த்தையாக ஏற்றுக்கொண்டனர். தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, நமக்கு சுக வாழ்வை கொடுக்கும் மெய்ப்பராய் கர்த்தர் இருக்கிறார். எரேமியா இந்த தீர்க்கதரிசனத்தை எழுதிய நாட்களிலே பாபிலோனியர்களின் கையிலே அடிமைகளாக இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து வந்தனர். பாபிலோனியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக மகா தீமைகளை கட்டவிழ்த்திருந்தனர். இஸ்ரவேல் தேசத்தை அழித்தனர். எருசலேமின் தேவாலயத்தை இடித்து போட்டனர். எருசலேமின் அலங்கத்தை அவர்கள் இடித்தனர். ஆகையினால் இஸ்ரவேல் மக்கள், அதாவது கடவுளுடைய மக்களின் வாழ்க்கை சீர்குலைந்து இருந்தது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கும் ஒரு வாக்குத்தத்தமோ, இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையை சீரமைக்க வந்திருக்கிறார். பாவத்தினால் நாம் சீர்குலைக்கப்பட்டிருக்கலாம். சாத்தானின் சூழ்ச்சிகளினால் நம்முடைய வாழ்க்கை நிலை குலைந்து காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் நாம் தஞ்சம் புகும்போது அவர் நமக்கு சுக வாழ்வை கொடுக்கிறவர். நம் நலனை விரும்புகிற மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார். 33ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே யெகோவா சிட்கேனோ என்ற பெயரின் அர்த்தம்
நமக்கு நீதி அளிக்கும் நீதிபரராய் நம் கர்த்தர் இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை பற்றி கொண்டது நிமித்தமாக அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டார்கள். பல அவமானங்களையும் நிந்தைகளையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஒடுக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள், சிறைப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்கள் மத்தியிலே எழும்பி அவர்களை உயர்த்துவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அவர்களுடைய வெட்க நிலையை, அவல நிலையை நீக்கி போட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். அவர்களை மகிமையாக வைப்பார். அவர்களுக்கு எதிராக விளைக்கப்பட்ட எல்லா விதமான அநீதியையும் கர்த்தர் விசாரித்து தம் மக்களுக்கு நீதி அளிப்பவர். எனக்கு பிரியமானவர்களே, நம் மெய்ப்பரும் ராஜாவும் நீதிபரருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வரப்போகின்றார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது நமக்கு விரோதமாக கட்டவிழ்க்கப்பட்ட அநீதி எல்லாவற்றுக்கும் அவர் நியாயம் விசாரித்து நமக்கு நீதி அளித்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் தேவன் யெகோவா சிட்கேனோ. அவர் நம்மை கைவிடாத மெய்ப்பன். நமக்கு சுக வாழ்வை கொடுத்து நம் நலனை விரும்புகிற மெய்ப்பன். அவர் நம் அவமானத்தையும் நிந்தையையும் நமக்கு விரோதமாக விளைவிக்கப்பட்ட எல்லா விதமான அநீதியும் நீக்கி நமக்கு நீதி அளிக்கும் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த தேவன் தாமே நமக்கு ஆறுதல் அளித்து நீதியின் பாதையில் நம்மை நடத்துவாராக. ஆமென்.